இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ண போற ஃபோன், ஆப்ஸ், சோஷியல் மீடியா, ஷாப்பிங், ஒர்க், என்டர்டைன்மெண்ட் அத பத்தியானது. சோ பிக் டெக் இத பத்தி தான் நம்ம பேச போறோம். இதெல்லாம் யாரு கண்ட்ரோல் பண்றாங்க? நம்ம லைஃபை யாரு கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆப்பிள், கூகுள், ஃபேஸ்புக், அமேசான், மைக்ரோசாஃப்ட் இந்த கம்பெனிக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு. பிக் டெக் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 20 வருஷத்துக்குள்ள இவங்க வேர்ல்டோட எக்கனாமிய மாத்திட்டாங்க. நம்ம வே ஆஃப் திங்கிங்க மாத்திட்டாங்க. நம்ம பிரைவசிய கூட மாத்திட்டாங்க. இந்த வீடியோல இவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க? எவ்வளவு பெரிய பவர் இவங்க வாங்கினாங்க? அண்ட் நம்ம லைஃப்க்கு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்? அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பிக் டெக் வரதுக்கு முன்னாடி லைஃப் எப்படி இருந்துச்சு? ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது அந்த டைம்ல. கூகுள் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவோம்? யாராவதுக்கு ஃபோன் பண்ணணும்னா ஃபோன் நம்பர் தேடி டெலிஃபோன் டைரக்டரி யூஸ் பண்ணுவோம். டவுட் இருந்தா லைப்ரரி போவோம். லெட்டர் அனுப்புவோம். ஷாப்பிங்னா ஷாப்புக்கு ஸ்ட்ரெயிட்டா போய் துணி எடுப்போம். லைஃப் ஸ்லோவா இருந்துச்சு. ஆனா கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருந்த மாதிரி இருந்தது. ஆனா இப்போ ஒரு சர்ச் பண்ணா கூகுள் ஆல்ரெடி நம்மள பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம டெக்னாலஜி நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம மேல பவரும் கூட எடுத்துருச்சு. இந்த ஆப்பிள் கம்பெனி எதை காட்டுது அப்படின்னா ஸ்டைல் பிளஸ் ஸ்டேட்டஸ காட்டுது. ஆப்பிள் ஸ்டார்ட் பண்ணது ஸ்டீவ் ஜாப்ஸ் அண்ட் ஸ்டீவ் வாஸ்னிக். அவங்களோட ட்ரீம் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் எல்லாத்து வீட்டுக்கும் போகணும். ஆனா அதுக்கப்புறமா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் ஒரு லக்ஸரி ஐடென்டிட்டி ஆயிருச்சு. ஐபோன் வச்சிருக்காரு அப்படின்னா சொசைட்டில ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்குது. ஆப்பிள் என்ன பண்ணுச்சு? டெக்னாலஜியை ஃபேஷனா மாத்திடுச்சு. பிராண்ட இமோஷன் ஆக்கிடுச்சு. கூகுள் எப்பவுமே நம்ம பிரைன் ஆஃப் த இன்டர்நெட் அப்படின்னு தான் சொல்லுவோம். கூகுள் ஸ்டார்ட் பண்ணினவங்க லாரி பேஜ் அண்ட் சர்ஜே பிரின். அவங்களோட சிம்பிள் கோல் என்னன்னா வேர்ல்ட்ல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் கூகுள் மேல டிபெண்ட் பண்ணியிருக்கோம். கூகுள் பண்ணலாம்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இப்ப ChatGPT வந்துருச்சு. முன்னாடி எல்லாம் கூகுள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அது கம்பெனி நேம்ல ஒரு வேர்ப் மாதிரி ஆயிருச்சு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம கூகுள்ல என்ன சர்ச் பண்றோமோ அது எல்லாமே சேவ் பண்ணி தான் வைக்கும் கூகுள். இன்ஸ்டாகிராம் இப்படி பீக்ல போறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் அண்ட் மெட்டா நம்ம மைண்டா படிக்கிற கம்பெனியா இருந்தது. மார்க் ஜக்கர்பர்க் காலேஜ்ல ஸ்டார்ட் பண்ண ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு நம்ம போட்டோஸ், லைக்ஸ், இமோஷன்ஸ், பாலிட்டிக் வியூஸ் எல்லாமே ட்ராக் பண்ணிட்டு இருக்கு. ஃப்ரீயா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நினைச்சோம். ஆனா ஆக்சுவலி நம்ம தான் ஒரு ப்ராடக்ட். அமேசான் ஷாப்பா மாத்தின மெஷின் மாதிரி. ஜெஃப் பெசோஸ் ஒரு ஆன்லைன் புக் ஷாப் ஸ்டார்ட் பண்ணாரு. இன்னைக்கு அமேசான்ல ஒரு ஊசியா இருந்தா கூட கிடைக்கும். அமேசான் என்ன பண்ணுச்சு? ஷாப்பிங்க ஹேபிட்டா ஆக்கிடுச்சு. ஃபாஸ்ட் டெலிவரிக்கு நம்ம பேஷன்ஸ் இழந்துடுறோம். இப்போ சின்ன சின்ன கடைகள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு இதனால. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ல்டோட கிங்னு சொல்லலாம். பில் கேட்ஸோட மைக்ரோசாஃப்ட் தான் ஆஃபீஸ் ஒர்க்ல நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிருப்போம். வேர்டு, எக்ஸல், விண்டோஸ் இது இல்லைன்னா கார்ப்பரேட் வேர்ல்டு ஸ்டாப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி செட் ஆயிருந்தது. அதாவது மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு நம்மளோட ஒர்க் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். நம்மளுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா டெக்னாலஜி கூட நம்மள ஒத்து போனாதான் நம்ம வாழ முடியும். அதாவது இந்த பிக் டெக் வந்துட்டு ஒரு நாட்டை விட பெருசா வளர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றோம். இன்னைக்கு சில பிக் டெக் கம்பெனிஸோட வேல்யூ ஒரு கண்ட்ரியோட ஜிடிபியை விட அதிகம். அதுக்கு என்ன அர்த்தம்? இவங்க கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலா பவர்ல இருக்காங்க. லாஸ் மேல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. எலெக்ஷன் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் இவங்க நினைச்சா. ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனா கூட எலெக்ஷன் ரிசல்ட் சேஞ்ச் ஆகும். பொலிட்டிக்கல் பவர் கூட இருக்கு. நம்ம போன்ல பேசினா அந்த ப்ராடக்டே ஆட்ஸ்ல வரும். இது கோஇன்சிடென்ஸா? இல்லவே இல்ல. இது பிக் டெக் கம்பெனிஸோட நம்மளை பத்தி கலெக்ட் பண்ற டேட்டா. நம்ம லொகேஷன் எடுத்துக்கோ, நம்ம வாய்ஸ் பேட்டர்ன் எடுத்துக்கோ, நம்ம என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத எடுத்துக்கும், நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எடுக்கும், நம்மளுக்கு எது கோவத்தை கொண்டு வருது அப்படிங்கிறது கூட எடுக்கும். இந்த பிக் டெக்னால நம்ம மைண்டை ப்ரெடிக்ட் பண்ண கூட முடியும். இது வந்து நம்ம ஃபியூச்சர் பிஹேவியரை கூட கெஸ் பண்ண வைக்கிற அளவுக்கு அது வளர்ந்துருச்சு. நீங்க இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி 5 நிமிஷத்துல பார்த்துட்டு எடுத்து வச்சிடலாம்னு நினைச்சா 1 மணி நேரம் பார்த்துட்டு இருப்போம். நமக்கே தெரியாது. ஏன்னா ஆப்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் இட்ஸ் அடிக்டிவ் டூ. அதாவது ஸ்க்ரால் பண்றது ஒரு இன்ஃபினிட்டா போயிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு ஸ்க்ரால் பண்ணாலும் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் லைக் வந்துட்டு ஒரு டோபமைன் மாதிரி. பிரெயினுக்கு போற ட்ராப், சைக்காலஜி மேனிபுலேஷன் மாதிரி. இவங்க இப்படி என்னதான் பண்ணாலும் நம்மளுக்கு மைண்ட் கண்ட்ரோல் இருக்கணும்ல. இந்த விஷயம் தெரியுமா? அமேசான் வேர் ஹவுஸ்ல ஒர்க்கர்ஸ்க்கு ப்ராப்பரா ரெஸ்ட் எடுக்க கூட டைம் கொடுக்க மாட்டாங்களாம் அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்விக்கி, ஊபர் டிரைவர்ஸ்க்கெல்லாம் ஃப்ரீடம் இருக்கு. ஆனா செக்யூரிட்டி கிடையாது. இந்த பிக் டெக் எல்லாம் ப்ராஃபிட் அதிகம். ஆனா ஒர்க்கர்ஸ்க்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ குழந்தைங்களாம் வெளியே போய் விளையாடுறதையும் நிறுத்திட்டாங்க. இந்த அட்டென்ஷனோட ஸ்பேன் குறைஞ்சிருச்சு. பேஷன்ஸ் குறைஞ்சிருச்சு. ரியல் சோஷியல் ஸ்கில் குறைஞ்சிருச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் பிக் டெக் கிட்ட இருக்க நெக்ஸ்ட் வெப்பன். என்ன பண்ணும்? நம்மளோட ஜாபை ரீப்ளேஸ் பண்ணும். ஃபேக் வீடியோஸ் கிரியேட் பண்ணும். நம்ம எடுக்கிற முடிவு அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதெல்லாம் வச்சு அவங்க எப்படி நம்ம கிட்ட காசு பார்க்குறாங்க அப்படின்னா ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆக்சுவலி நம்ம பே பண்றது இல்ல. நம்ம ஒரு ப்ராடக்ட். இவங்க எப்படின்னா அட்வர்டைசர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு நம்மளோட டேட்டாவை செல் பண்ணுவாங்க. அதாவது நம்மளோட அட்டென்ஷனை ஆக்ஷன் பண்ற மாதிரி. கூகுள் இல்லாம இருக்க முடியுமா? ChatGPT இல்லாம இருக்க முடியுமா? வாட்ஸ்அப் டிலீட் பண்ண முடியுமா? அமேசான் அவாய்ட் பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்ல. இதெல்லாம் நம்ம லைஃபோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சு. யூரோப்ல ஸ்ட்ரிக்ட் பிரைவசி லாஸ் போட்டிருக்காங்க. யூஎஸ்ல ஆன்டி ட்ரஸ்ட் கேசஸ் கூட போட்டிருக்காங்க. இந்தியா கூட டேட்டா ப்ரொடெக்ஷன் லாஸை கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு.
பிக் டெக் நல்ல விஷயங்களையும் பண்ணுது. மெடிக்கல் ஏஐ, ஆன்லைன் எஜுகேஷன், குளோபல் கனெக்ஷன். ஆனா கண்ட்ரோல் இல்லாம போனா உலகத்தையே சர்வேலன்ஸ் பண்ற மாதிரி ஆயிரும். ஃப்ரீடம் எல்லாம் போயிரும். மனுஷங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கே நம்ம சிஸ்டம் சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை வந்துரும். இதெல்லாம் யூஸ் பண்ணாம இருக்க முடியுமா? நம்மளால யூஸ் பண்ணாம இருக்கவே முடியாது. அதனால இத வச்சு சம்பாதிக்கலாம் நம்ம. யூடியூப்ல கான்டென்ட் போட்டா கேஷ் கிடைக்கும். எப்படி பணம் கிடைக்கும் யூடியூப்ல இருந்து? ஆட்ஸ் ரெவென்யூனால, ஸ்பான்சர்ஷிப்னால, அஃபிலியேட் லிங்க்ஸ்னால, கோர்ஸ் செல் பண்ணா அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குக்கு பர்சனல் பிராண்ட் மணி வச்சு நம்ம ஏர்ன் பண்ண முடியும். மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்ம பில்ட் பண்ண வேண்டியது ஆடியன்ஸோட ட்ரஸ்ட் மட்டும்தான். நம்மளோட ஐடியாஸை போஸ்ட் பண்ணிட்டு அண்ட் அதை வச்சு பிராண்ட் ப்ரொமோஷனா இருக்கட்டும், கொலாபரேஷனா இருக்கட்டும், நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டை செல் பண்றதா இருக்கட்டும், இதுல ஃபாலோ பண்றவங்க யூடியூப்க்கு அப்படியே வருவாங்க இல்லையா? அமேசான் எடுத்தோம்னா நம்ம ப்ராடக்ட்டை செல் பண்ணலாம் இ-காமர்ஸ்னால. அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல நீங்க அனுப்புற லிங்கை வச்சு மத்தவங்க வாங்குனாங்க அப்படின்னா, அது உங்களுக்கு பைசா கிடைக்கும். நெறைய பேரு யூடியூப்ல வந்துட்டு இந்த வீடியோ நான் யூஸ் பண்ணேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சொல்லி நான் லிங்க் அனுப்புறேன். நீங்க வேணா போய் பாருங்கன்னு சொல்றாங்கல்ல. அந்த லிங்க்ல நம்ம போய் வாங்குனோம் அப்படின்னா, அவங்களுக்கு காசு கிடைக்கும். கூகுள்ல வெப்சைட் அண்ட் பிளாக் போட்டு இன்கம் எடுக்கலாம். ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரீலான்சிங் கூட பண்ணலாம். பாட்காஸ்ட் அண்ட் ஸ்பாட்டிஃபை பண்ணி இன்கம் வரலாம். அது இந்தியால பாசிபிளான்னு தெரியல. ஆனா ஸ்பாட்டிஃபைல இன்கம் வரும். இந்த விஷயம்லாம் இப்ப இருக்க டெக்னாலஜில ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கண்டிப்பா நீங்க என்ன, ஏது அப்படிங்கிறது பார்த்தே தான் ஆகணும். ஸோ நம்ம கண்டிப்பா இதெல்லாம் இக்னோர் பண்ண முடியாது. அத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப்